ஐ சமநாத். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மார்க்கெட்டும் அமெரிக்கா மார்க்கெட் ஆகட்டும், ஜப்பான் மார்க்கெட்னு பல சந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டே டு டே வந்துட்டு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம மார்க்கெட் தான் வந்துட்டு அந்த எருமை மட்டுமல்ல, மழை பெஞ்சா நவரவே நவராது. அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட மே மாதத்துலேருந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கு. ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி வந்து மாலைக்கேன் நோய் இருக்கும். அவங்க அப்பா ஃபோட்டோ முன்னாடி நின்று, டேய் அப்பா என்ன புலம்பு விட்டியேடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்முடைய நிலைமை ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி ஸ்டாக் ரிவ்யூவில் வந்து நைகா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஆயில் இண்டியா, பிஜி எலக்ட்ரோ ப்ளஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸாக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ். ஸோ எப்போவுமே வந்து நம்ம ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துட்டு நம்முடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி நேற்று இறங்கினா, முந்தா நேற்று ஏறினா, நேற்று இறங்கினா, இன்றைக்கி ஏறிட்டான். கிட்டத்தட்ட இந்த பருத்தி மூட்டை குடல்லையே இருந்துக்கலாமேன்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. எப்படி தான் பண்ணி ஆகணும், அப்போ தான் 4 காசு பார்க்க முடியும். ஸோ அந்த புலம்பெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது மார்க்கெட்டில். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம ஃபியூ டேஸ் முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் வந்து நல்லாயிருக்கும், ஸ்மால் கேப் அண்ட் மைக் கேப் சரியாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காது. காரணம் என்னென்னாக்கா லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் நிறைய அக்கௌண்ட் இருக்கும், அதில் பூந்து வழியறதுக்காக அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தான் பல நேரங்கள் சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா தெரியல அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் சொல்லி டோட்டல் மார்க்கெட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒரு க்ரீனாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து கொஞ்சம் வந்து ஹோப் துளிர் விடுது. எகெயின் வந்து கன்சல்டேஷனுடைய அப்பர் எண்ட் 25,000 போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ற மாதிரி. அதே மாதிரி பேங்க் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பெரிய அளவில் பாசிட்டிவ் இல்லை, பட் 137 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ். நிஃப்டி 80 அட்லீஸ்ட் நெகட்டிவ் இல்லாமல் இருக்கிற ஒரு 2 நாளாக. ஸோ வந்து ஒரு 18 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ், ஒரு மைனர் பாசிட்டிவ் தான் சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு நல்ல கொஞ்சம் ஹோப் கொடுக்குது. எல்லாம் வந்து பெரிய உச்சத்தில் இருக்கிறானுங்க. நம்ம வந்து ஒரு கன்சல்டேஷன் ரெசிஸ்டன்ட் போகிறதுக்கே இந்த நிலைமையில் வந்து நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஓகே, தென் வந்துட்டு செக்டோரல் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி அடித்தது பாரு யோகம் அப்படின்ற மாதிரி ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மாஸ் தான் வந்து செம்ம யோகம். இன்றைக்கி ஹெல்த் கேர் வந்து 2.13% பாசிட்டிவ் க்ளோஷர், ஃபார்மா வந்து 1.73% வந்து பாசிட்டிவ் க்ளோஷர். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மெட்டல் அண்ட் ஆட்டோ இது ரெண்டுமே வந்து ஒரு ரிலேட்டட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒன்றுக்கு ஒன்று அடி வாங்கும், பட் இன்றைக்கி ரெண்டுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து மோர் தென் 1% வந்து நல்ல பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ நெகட்டிவ்லன்னு பார்க்கும்போது வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸ் வந்து 0.05. ஸோ இதெல்லாமே ஒரு மார்ஜினல் நெகட்டிவ் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லாமே ஒரு நல்ல ஒரு க்ரீன் தான் நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில். ஸோ ஃபர்தராக வந்து நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த 131 பாயிண்ட் நிஃப்டி மேலே போயிருக்கு. யாருடைய கைங்கரியம் இதில் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்வியஸ்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு 16 பாயிண்ட் வந்து கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் ஹெல்த் கேர் வந்து நல்ல செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ அந்த வகையில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து 13 பாயிண்ட் வந்து இதில் வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. ரைட், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷன் மார்க்கெட் ஓவரால் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் வந்து கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம அடுத்த டார்கெட் பார்த்திங்கன்னா 25,000 தான். நம்ம ஆல் டைம் ஹை நினச்சி நம்ம ஏங்கிட்டு எல்லாருமே அந்த ஆல் டைம் ஹை தாண்டி போயிட்டுருக்கிறாங்க. நாம் வந்து அதுக்கு கீழேயே ஒரு சின்ன டார்கெட்டை வச்சுட்டு மூவ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த க்ராலிங்னு சொல்லுவாங்க, அப்படியே ஊந்து போகிறது. அப்படி தான் வந்து நம்ம மார்க்கெட் இருக்குது. பார்க்கலாம், எல்லாத்துக்கும் வந்து ஒரு சைக்கிள் வரணும் இல்லையா, நல்ல காலம் பிறக்கும், அந்த ஹோப்பில் இருப்போம். தென் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது எகெயின் அந்த 55,000ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. எவ்வளோ அந்த ஏரியாவில் வந்து அது உலாத்திட்டுருக்கோ அது நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டு அந்த சப்போர்ட். அந்த வகையில் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 151 பாயிண்ட் தான் மேலே இருக்குது. இது வந்து ஒரு வேளை மொமெண்டம் கெயின் ஆச்சுனாக்கா இது வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிடும். நிஃப்டி கூட டவுட்டு தான், ஆனால் பேங்க் நிஃப்டி ஈஸியாக வந்து டச் பண்ணிடும். அந்தளவுக்கு வந்து அந்த 55,000ல் நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம் அந்த ரேலி வருதா அப்படின்றது. தென் நிஃப்டி ஐடி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி ஐடி எகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே தான் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டி முடிஞ்சு ஒரு பாசிட்டிவிட்டி வந்துட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர்ந்து வந்து அந்த 35,000 வந்து நெருங்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து இப்போதைக்கு அதுக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு. அது தாண்டிய கொஞ்சம் ஒரு டிசைசிவ் கேண்டில் வந்துச்சுனாக்கா நல்லா வந்து மேலே வரும். ஸோ இமிடியேட் டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 39,000 வந்து வரும்.
ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மொமெண்டம் கெயின் ஆயிருச்சு அப்படின்னாக்கா, நிஃப்டி வந்து கண்டிப்பா வந்து 25,500க்கே வந்து நல்லா போகறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். அதே மாரி இன்னும் கொஞ்சம் ஹோப் குடுக்குற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ். இது மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ். மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் நல்ல குடுக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு வந்து அந்த 19,500 தாண்டி கொஞ்சம் மேல போய் முடிஞ்சிருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டுருக்கு. இந்த ஜோன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நல்ல ஒரு பெரிய அளவுல பெரிய கேண்டில் இல்லைனா கூட வந்து ஒரு அப் சைட்ல வந்து நல்ல சின்ன சின்ன கேண்டிலா கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருந்தது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ அதே மாரி வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்ல வந்துருச்சுனாக்கா, இதுவும் வந்து ஃபர்தரா வந்து மேல வர ஆரம்பிக்கும். ஸோ பழைய ஆல் டைம் ஹை வந்துட்டு இத டச் பண்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பழைய ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ண ஈஸியா வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஐடி ரீசென்ட் ஹை மட்டும் தான் அதை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்முடைய மார்க்கெட் சினாரியோ. தென் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட்டில் சங்கதி பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று டவ் வந்து 483 பாயிண்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர். அதே மாதிரி S&P 500 72.1.13%. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் 296.1.39%. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நியர் ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டு இருக்குது. நம்மளது வந்து ஆல் டைம் ஹைக்கு கீழேயே ஒரு டார்கெட் வச்சு உட்காந்துட்டு இருக்கிறோம். இவன் ஆல் டைம் ஹைக்கு போயிட்டுருக்கோம். பட் இதை விட பார்த்தீங்கன்னா S&P 500 ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஆல் டைம் ஹை வந்து உடச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. அதே மாதிரி நாஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுவும் வந்து ஆல் டைம் ஹை உடச்சிட்டு அகைன் நியூ ஆல் டைம் ஹை வந்து பண்ணிட்டுருக்கு. இன்றைக்கி ஜப்பான் பார்த்தீங்கன்னா 630 பாயிண்ட்ஸ் 1.48 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஷர். ஹாங்காங் 2.58 பாயிண்ட்ஸ். இப்போ பல மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வந்து ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது வயிறு எரியுது. ஏன்டா நம்ம மார்க்கெட் மட்டும் இப்படி எரியுது அப்படின்ட்டு. இதே தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் வயிறு எரிய வச்சது. என்னன்னாக்கா பாகிஸ்தானை வந்து நம்ம அடித்து கொஞ்சிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட் நல்லா கீழே வந்தது. கிட்டத்தட்ட 20% விழுந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சீஸ்ஃபயர் வந்து அக்செப்ட் பண்ண பிற்பாடு அவங்க மார்க்கெட் பழைய ஹை வந்து அதுக்கு மேலே போயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து அடிச்சு வாங்கினோமா மேலே போயிட்டோம், அடித்தவன் நம்ம வந்து கிளியே இருக்கிறோம். ஸோ இதுவும் வந்து ஒரு புலம்பலுக்கு காரணம் நம்முடைய இந்தியா இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடருக்கு நடுவில் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியில் இருக்குது. அதுவும் திரும்பிச்சுன்னா தான் நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னாக்கா நம்மளது வந்து அவங்களது ஏறும்போதே ஏறல, அவங்களது இறங்கும்போது நம்ம மார்க்கெட் ஏறவா போகுது. ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக வந்து கீழே வந்துடும். பட் அவங்க மார்க்கெட் மேலே இருக்கிறதுனால அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நம்ம இருக்கலாம். ஸோ ஃபர்தராக கொஞ்சம் ப்ராக்ரஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தென் வந்துட்டு நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு 4 ஸ்டாக்ஸ் F&Oவில் டாப் கெய்னர்ஸ். அந்த வகையில் இன்றைக்கி வந்து அப்பல்லோ அண்ட் PDL நல்ல ஒரு டாப் கெய்னர்ஸ் F&Oவில். ஸோ அந்த 2 ஸ்டாக்ஸும் லூசிங் சைடில் வந்துட்டு டாப் 2 லூசிங் ஸ்டாக் வகையில் PGL அண்ட் SJVN இது ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்பல்லோ அந்த ஃபார்மா வந்துட்டு ஹெல்த் கேர் நல்ல ரேலி கொடுத்துருந்தது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் 7.90% வந்து பாசிட்டிவ். ஸோ நிஃப்டிக்கு 13 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஸ்டாக் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இம்மிடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8,000 வந்து இம்மிடியட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக அதை அச்சீவ் பண்ணிடும். அடுத்த ஒரு லெக் வச்சாலே போகிறோம் மேலே போயிடும். இது வந்து இப்போ வீக்லியில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக போகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வீக்கே கூட இது வந்து அட்டைன் ஆகிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கும்போது BDL பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கீழே வந்த ஸ்டாக்கு. இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த 5,500ன்றது எக்ஸாக்டாக அங்கே சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு டிசைசிவ் க்ரீன் கண்டில் வந்திருக்கு. ஸோ இமிடியட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1,800 வந்து இதுக்கு வந்து இமிடியட் டார்கெட்டாக இருக்கும். ஒருவேளை வந்து அங்கே அது தாண்டி மேலே போச்சுன்னாக்கா அது டபுள் டாப் மாதிரின்ற மாதிரி கூட வந்து ஃபார்ம் ஆகிற சான்சஸ் இருக்குது. வாட் எவர் இட் மேபி இப்போ இருக்கிற இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆச்சுனாக்கா 1,800 வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பாரத் டைனமிக்ஸ்ன்றது நம்ம டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் அது. தென் வந்துட்டு PG எலக்ட்ரோ ப்ளஸ். ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு இது வீக்கும் சரி பல தடவை வந்து இது நல்ல நெகட்டிவில் இருந்தது. இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ அது இமிடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 400. ஸோ நல்லா இன்னும் டவுன் சைடில் தான் இருக்குது.
தயவுசெய்து இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு பை பண்ணுறது வேண்டாம். ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் தென் வந்து இதை யோசிக்கலாம். இப்போதைக்கு இது வந்து கை வைக்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அறிவு கெட்டின விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டி இந்த செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாக் இது. தென் வந்து எஸ்ஜிவிஎன் இது வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், இது கவர்மெண்ட்டுடைய பிஎஸ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேட்டகரியில் வர்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேரோ பேண்ட்லேயே வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் அப்படின்ட்டு ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு கால் வச்ச மாதிரி வந்து நல்ல ஒரு ஹை போயிட்டு நல்ல கீழே வந்திருக்கு -4.63. ஸோ இமிடியேட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது 90, ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 இருக்கும். பார்ப்போம். இது வந்து பெரிய அளவில் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எனக்கு நல்ல ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி கீழே வராது அப்படின்றது வராதுன்ற மாதிரி தான் ஒரு சார்ட்டில் நமக்கு சொல்லுது. பார்க்கலாம். ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு முறை ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2-2.5 மணி நேரம் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இதெல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ உங்களுடைய இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஜஸ்ட் ஒரு 2 மவுஸ் கிளிக் தான். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஓகே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.